நாளுக்கொரு நல்ல பங்கு. யாத்ராகமத்திலிருந்து தினத்தியானங்கள். ஜூலை 4. யாத்ராகமம் 29ஆம் அதிகாரம் 1 முதல் 9 வரை உள்ள வசனங்கள். விசுவாசிகளின் நீதியாயிருக்கிற கிறிஸ்து அந்த வஸ்திரங்களை எடுத்து ஆரோனுக்கு உள் சட்டையையும் ஏபோத்தின் கீழ் அங்கியையும் ஏபோத்தையும் மார்பதக்கத்தையும் தரித்து. வசனம் 5. ஆரோன் கிறிஸ்துவுக்கு நிழலாக இருக்கிறான். இங்கே ஆரோனும் அவனுடைய குமாரரும் இணைத்து சொல்லப்பட்டுள்ளனர். இயேசு கிறிஸ்துவும் நாமும் இணைந்தே என்றென்றைக்குமாக இருப்போம் என்பதற்கு இது நல்லதோர் அடையாளமாய் இருக்கிறது. பரலோகத்திலுள்ள மகா பிரதான ஆசாரியனான கிறிஸ்துவுடனான உறவின் காரணமாக விசுவாசிகள் தேவனுக்கு துதி செலுத்துவதில் அவருடன் இணைந்திருக்கிறார்கள். எனவேதான் எபிரேய நிருபத்தின் ஆக்கியோன், உம்முடைய நாமத்தை என் சகோதரருக்கு அறிவித்து சபை நடுவில் உம்மை துதித்து பாடுவேன் என்றும், நான் அவரிடத்தில் நம்பிக்கையாய் இருப்பேன் என்றும், இதோ நானும் தேவன் எனக் கொடுத்த பிள்ளைகளும் என்று சொல்லியிருக்கிறார். ஆரோனுக்கு இந்த பொறுப்பை நிறைவேற்றுவதற்கு முன்பர் சில நிபந்தனைகளை பூர்த்தி செய்ய வேண்டியதாக இருந்தது. ஆரோன் தேவனுக்கு ஆசாரிய ஊழியம் செய்யும்படிக்கு தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்டான். இப்பொழுது அந்த ஆசாரிய ஊழியத்திற்கு தகுதியாகும்படிக்கு பிரதிஷ்டை செய்யப்படுகிறான். ஆரோனும் அவன் குமாரரும் பரிசுத்தப்படுத்துவதற்கான பலிகள், சுத்திகரிப்பு, அபிஷேகம் செய்தல், ஆடைகளை அணிவித்தல் போன்ற செயல்கள் ஆசாரிப்பு கூடாரத்தின் முன்பாக செய்யப்பட்டன. ஆயினும் கிறிஸ்துவானவர் பாவமற்றவராக இருப்பதால் அவருக்கென்று சிறப்பான சுத்திகரிப்பு எதுவும் தேவையில்லை. அவர்கள் ஆசாரிப்பு கூடாரத்தின் வாசலுக்கு முன்பு வந்து தண்ணீரால் சுத்திகரிக்கப்பட்டார்கள். பின்பு ஆடைகள் அணிவிக்கப்பட்டன. இது கிறிஸ்துவின் சேவையில் இருக்கிறவர்களுக்கு வேண்டிய அடிப்படை தகுதியாய் இருக்கிறது. மறுபிறப்பும் அன்றாட சுத்திகரிப்பும் இல்லாமல் ஒருவர் கர்த்தருடைய ஊழியத்தில் ஈடுபட இயலாது. எபிரேய நிருபத்தின் ஆசிரியர் கூறுவது போல, துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாகவும் சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாகவும் உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் சேர வேண்டும். சுத்தமான ஆடைகள் சுத்தமான உடலுக்கு பொருத்தமாய் இருக்க வேண்டும். ஆசாரியன் யோசுவா அழுக்கு வஸ்திரம் அணிந்தவனாய் தூதனுக்கு முன்பாக நின்றபோது, உன் அக்கிரமத்தை உன்னிலிருந்து நீங்கச் செய்து உனக்கு சிறந்த வஸ்திரங்களை தருவேன் என்று சொன்னதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். நாம் கிறிஸ்துவை விசுவாசிக்கும் போது கிறிஸ்துவின் நீதி நம்முடையதாக இருக்கிறது. நாம் கிறிஸ்துவை தரித்து கொள்வதன் மூலமாக உள்ளான பரிசுத்திற்கு ஏற்ற வெளிப்புற நடத்தையை காத்து கொள்ள வேண்டும். ஆரோனுக்கு ஆசாரிய வஸ்திரம் உடுத்தின பின்பு அவன் தலையின் மேல் அபிஷேக தைலம் ஊற்றப்பட்டது. இது விசுவாசிகளாகிய நாம் பெற்றுக்கொள்ளும் பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகத்திற்கு அருமையான அடையாளமாக இருக்கிறது. தேவனால் சுத்திகரிக்கப்பட்டு கிறிஸ்துவின் நீதியாக வஸ்திரத்தை தரித்து கொண்ட நாம் அவருக்கு பலனுள்ள ஊழியம் செய்வதற்கு பரிசுத்த ஆவியானவரால் வல்லமையால் நிரப்பப்படுவது மிகவும் அவசியமாகும். தேவனுடைய சமூகத்தில் நாம் நீதி உள்ளவர்களாய் நிற்பது மட்டுமின்றி அனுதினமும் ஆவியானவரின் வழிநடத்தலோடு தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஆசாரிய ஊழியத்தை உண்மையோடு நிறைவேற்ற நம்மை முழுமையாக பிரதிஷ்டை செய்வோம். ஆமென்.